அதோ புறப்பட தயாராக இருக்கிறது ஒரு ராஜ பல்லக்கு. காலை சூரிய ஒளியில் அதன் மீது போர்த்தியிருக்கும் வண்ண பட்டு விதானத்திலே நூற்றுக்கணக்கான மணிகளும் முத்துக்களும் பளபளவென்று மின்னுகின்றன. விதானத்தின் மேல் சான் உயரத்தில் ஒரு சிறு கொடி அசைந்தாடுகிறது. பல்லவ மகாவம்சத்தின் ராஜாங்க லட்சணையாக, அதாவது அடையாளமாக பல நூற்றாண்டு காலம் நிகரற்று விளங்கிய ரிஷபம் அந்த கொடியிலே பெருமிதமாக திமிலை உயர்த்தி கொண்டு மண்டியிட்டு அமர்ந்திருந்தது. பல்லக்கின் முன்னும் பின்னும் வேலும் வாளும் தாங்கிய சேனை வீரர்கள் காவலாக நின்றார்கள். பல்லக்கின் இருபுறமும் தூக்கி சுருட்டி கட்டியுள்ள அதன் பட்டு திரைகளில் பெரிய பெரிய மஞ்சள் நிற குஞ்சங்கள். இது சிவபெருமானின் திருமுடியை அலங்கரிக்கும் பொன்னிற கொன்றை மலர்களைப் போல வரிசையாக தொங்கிக் கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தது. பல்லக்கின் உள்ளே பட்டு மெத்தை விரிக்கப்பட்டிருந்தது.